ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜாஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மொபைலில் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் போல்டு லெட்டர்ஸாக எப்படி கொண்டு வரது, இதுக்கான ஷார்ட்கட் கீயும் மவுஸ் பாயிண்டரும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ரேண்டமாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரேண்டம் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம எப்பவுமே போல்டு லெட்டர்ஸ் எதுக்காக நம்ம கொடுப்போம்னா, ஒரு வேர்டை ஹைலைட் பண்ணி காமிக்கும்போது ஒரு வேர்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது அந்த வேர்டை மட்டும் இம்பார்ட்டண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் போல்டு லெட்டர்ஸாக அங்கே கொடுப்போம். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே ஆன்லைன் வீடியோன்னு இருக்குல்ல, அந்த வேர்டை செலக்ட் பண்ணிக்க போல்டு பண்ணுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு கையிலே செலக்ட் பண்ணுறது தான் ஒரு ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணிக்க அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்படியே கேட்சி விடுங்க. அப்போ அங்கே இருக்கிற வேர்டு செலக்ட் ஆகிடும். இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, பீன் சிம்பிள். அது இல்லைன்னா ரைட் சைடில் அந்த குட்டியாக ஆரமார் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹோம் டேப் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் பீன் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பி சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு போல்டு லெட்டர்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இது ஷார்ட்கட் கீழே யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கீபோர்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த கீபோர்டு கீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கசரை ஆன்லைன் வீடியோ அதுக்கு முன்னாடி கசரை ப்ளேஸ் பண்ணிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ரைட் ஆரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ண அந்த வேர்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஒன் பை ஒன்னாக லெட்டர்ஸ் பை லெட்டர்ஸாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் கீபோர்டில் கண்ட்ரோல் பி இந்த ரெண்டு பட்டன்ஸையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு வேர்டு மட்டும்தான் செலக்ட் பண்ணி போல்டு லெட்டர்ஸாக கிரியேட் பண்ண முடியும்னு கிடையாது. நம்ம ஒரு பேராகிராஃபேனாலும் செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன முடியே ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் கிளிக் பண்ணுறதா இருந்தால் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு டவுன் ஆரை கிளிக் பண்ணிக்கிருந்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக லைன்ஸ் செலக்ட் ஆகிடும். இதே கையில் ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தால் சும்மா ஒரே ஒரு விரல் வச்சு தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா கீழே வரைக்கும் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. மேலே பி சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக போல்டு லெட்டர்ஸாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. இது கீபோர்டில் பண்ணோன்னா கண்ட்ரோல் பின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Have a nice day.